குட் மார்னிங். ப்ரீவியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே வந்து 8 பிட் மோடு வந்து நம்ம என்ன பண்ணோம் 16x2ல் வந்து ஒரு டேட்டாவை வந்து சென்ட் பண்ணி நம்ம வந்து எல்சிடி வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே எல்சிடி டிஸ்பிளே தான் 8 பிட் மோடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங்காக டேட்டாவை சென்ட் பண்ணி அதை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸ் ஃபைல் வந்து அப்படியே வச்சிருக்கேன். இந்த ஃபைலை என்ன பண்ண போகிறேன், அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, Ctrl+A Ctrl+C. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவுக்காக நம்ம ரைட் பண்ண ஃபங்க்ஷன் தான். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட், அதில் மைக்ரோசிப் எம்பெடட் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படியே இருக்கணும். அதில் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் டிவைசஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அப்போ பிக் 16F8 9 வந்து செலக்ட் ஆகிருக்கு. அதை வந்து எடுத்துட்டு 877A அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ 877Aன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகே, அடுத்து எந்த கம்பைலர் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த கம்பைலர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். XCC8 கம்பைலர் இருக்குது, ஹைடெக் கம்பைலர் இருக்குது. ஆனால் ஹைடெக் கம்பைலர் யூஸ் பண்ணல, XCC8 கம்பைலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கம்பெனிஸ் எல்லாமே போனீங்க அப்படின்னா எல்லாமே ஹைடெக் கம்பைலர் யூஸ் பண்ணல, XCC8 கம்பைலர் தான் யூஸ் பண்ணாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன பேர்னா அதே LCD டிஸ்பிளே. ஓகே, LCD _ டிஸ்பிளே _ 8 பிட் மோடு. ஓகே, 8 பிட் மோடு _16x2 _string. ஏன்னா நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக சென்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து EDU ப்ராடக்ட் லேப் அப்படி இருக்குன்னா EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு நான் சென்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஹலோ அப்படின்னா HAELLO அப்படின்னு தனித்தனியாக சென்ட் பண்ணேன். இப்போ அப்படி சென்ட் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் வந்து சென்ட் பண்ண போகிறேன். இப்போ ப்ராஜெக்ட் ஃபைலில் வந்து நான் ஃபினிஷ் கொடுத்துட்டேன். ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கான main.c வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த main.c வந்து என்ன பண்ண க்ளோஸ் பண்ணிடுறேன். இதில் சோர்ஸ் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் ஆகிருக்காது. அது என்ன பண்ணும், சோர்ஸ் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போனீங்கன்னா main.c அப்படின்னு இருக்கும். அதில் எக்ஸ்டென்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்படின்னு இருப்பாங்க, அதை வந்து இது பண்ணிடுங்க. அதில் main.c அப்படின்னு மட்டும் இருக்கும். நீங்கள் டைப் பண்ணாலும் ஓகே, நீங்கள் அதில் நியூவை மட்டும் ரிமூவ் பண்ணாலும் ஓகே தான், அது வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ ஃபினிஷ் கொடுத்தாரேன். அப்போ main.c அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ஃபைல்ஸ்க்கு கீழே ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற டைமிங் எல்லாமே சேம் தான். அதனால் அந்த ஃபைலை மட்டும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவுமே நான் சேஞ்சஸ் பண்ண கிடையாது, அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ணுங்க. இந்த ஃபைலுக்கான இந்த டைமிங் வந்து நம்ம எப்போ இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த டைமிங் மட்டும் நான் வச்சுருக்கேன். மற்றபடி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா void LCD string அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம். இப்போ void ஸ்பேஸ் LCD _ string. LCD அப்படிங்கிற என்ன பண்ண நான் வந்து கேப்ஸில் கொடுத்துருக்கேன், கமாண்டு டேட்டா எல்லாத்துக்குமே. ஆனால் இதுலேயும் கேப்ஸில் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறப்போ அதை மட்டும் கேப்ஸில் கொடுங்க, எஸ்ஸை மட்டும் STRING. ஓகே, ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட்டில் கான்ஸ்ட் அன்சைன்டு கேர். ஓகே, இந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டா எப்படி இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதனால் கான்ஸ்ட் அன்சைன்டு கேர் ஆஃப் அப்படின்னு என்ன பண்ணோம், ஒரு வேரியபிள் வந்து நமக்கு கிரியேட் பண்ணோம். அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் வேரியபிள் நேம் தரேன். ஓகே, ஸ்ட்ரிங் STRING அப்படின்னு கொடுத்து ஒரு அரே வந்து எம்டி டம்மி அரே வந்து நான் கிரியேட் பண்ணல. ஏன்னா அரேவில் வந்து என்ன பண்ணேன், ஒரு வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா அந்த வேல்யூக்குள்ள மட்டும் தான் நம்ம என்ன முடியும், டேட்டா சென்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து அன்சைன்டு இன்ட். ஏன்னா இங்கே வந்து ஒரு வேரியபிள் வந்து கவுண்ட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ அதனால் என்ன பண்ண போகிறேன், அன்சைன்டு இன்ட்டு ஸ்ட்ரிங் கவுண்ட். ஓகே, ஏன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன், டேட்டா கவுண்ட் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஒரு வேரியபிள் வந்து என்ன பண்ணோம், அரையில் ஸ்டோர் பண்ணிப்பேன். அந்த அரையிலேருந்து நம்ம என்ன பண்ணோம், கவுண்ட் பண்ணணும். அப்போ டேட்டா கவுண்ட் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 0. ஏன்னா எப்பயுமே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஃபார் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டேட்டா கவுண்ட். ஓகே, அப்போ டேட்டா கவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு வந்து ஒரு அரையில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னா என்ன ஆகும், அந்த ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படிங்கிற டேட்டா வந்து என்ன ஆகும், ஒரு அரையில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்போ அந்த அரையில் ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா அந்த அரையை வந்து நம்ம என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணணும்ல. அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அரையை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டா கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுங்கள், அந்த எபிக் பென் மட்டும் நான் ஓப்பன் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன பண்ணேன், என்னோட எபிக் பென் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த எபிக் பெனில் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறேன். இப்போ அரேனாவே நமக்கு என்ன ஆகும், இது மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ அந்த அரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0th அரை எப்பயுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும், 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வெல்கம் அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா WELCOME
இ. இது மாதிரி என்ன ஆகும், அரேயில் வந்து டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த அரே எப்பயுமே டேட்டா எதுலேருந்து எடுத்துக்கும், 0th இண்டெக்ஸ்லேருந்து தான் எடுத்துக்கும். எப்பயுமே அரே நீங்கள் இன்ஸ்லைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அரே வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் 0 1 2 3 4 5 6 இது மாதிரி தான் வந்து நமக்கு என்ன டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ அதுக்காக இந்த டேட்டா என்ன பண்ணணும், 0th அரேயில் இருக்கிற டேட்டா விடு அப்படிங்கிறதுக்காக இந்த டேட்டா கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த வேரியபிள் என்ன பண்ணியிருக்கேன், இனிஷியலாக 0 பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேரியபிளை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறேன். டேட்டா கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, அடுத்து என்ன பண்ணோம், நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கண்டிஷன் வந்து ரைட் பண்ணோம். அப்போ கண்டிஷன் வந்து என்ன ரைட் பண்ணலாம், டேட்டா கவுண்ட் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா. அப்போ டேட்டா கவுண்ட் ஈக்குவல் டு அந்த அரேயோட வேல்யூ வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ டேட்டா கவுண்ட் ஆஃப். ஓகே, டேட்டா கவுண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அந்த நம்ம எந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வேரியபிள் தானே இருக்குது. அப்போ அந்த ஸ்ட்ரிங்கிற வேரியபிள் வந்து என்ன பண்ணுறேன், உள்ளே வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா அந்த டேட்டா கவுண்ட் என்ன பண்ணும், ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டேட்டா வந்து எனக்கு எடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். நாட் ஈக்குவல் டு 0, ஏன்னா நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ நாட் ஈக்குவல் டு 0 என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், 0 வரைக்கும். இப்போ வெல்கம்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல வந்து 0 ஆகுமா, 1ன்னு வந்துடும். அடுத்து இ எடுக்கிறப்ப என்ன ஆகும், இப்போ இதில் வந்து என்ன ஆகும், ஒரு ஆஸ்கி வேல்யூ வரும். அப்போ வந்து அது நாட் ஈக்குவல் டு 0னா கிடையாது. அப்போது அதில் டேட்டா இருக்குது. அப்போது நான் வந்து 0ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ அந்த வெல்கம்க்கு அப்புறம் ஈக்கு அப்புறம் நான் டேட்டா எடுத்தேன் அப்படின்னா 7th இண்டெக்ஸ் வந்து நான் டேட்டா எடுத்தேன் என்ன அர்த்தம், அதனால் வந்து 0ன்னு வரும். அப்போ 0ன்னு வரப்போ என்ன ஆகும், அது 1ன்னு மாறும். நாட் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அர்த்தம், அதனால் வந்து 1ன்னு மாறிடும். ஓகே, அப்போ நாட் ஈக்குவல்டாக இருந்துச்சுன்னா உள்ளவா, ட்ரூவாக இருந்துச்சு 0வாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வராது அப்படிங்கிறது தான் கண்டிஷனு. அப்போ அந்த இடத்துல வந்து உள்ளே வராது. ஓகே, அப்போ அதுக்காக தான் அந்த கண்டிஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா கவுண்ட் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். டேட்டா கவுண்ட் ப்ளஸ் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அப்போ எனக்கு என்ன, ஒரு இண்டெக்ஸ்லேருந்து இன்னொரு இண்டெக்ஸுக்கு டேட்டா வந்து பாஸ் ஆகும். அப்போ டேட்டா கவுண்ட் ப்ளஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அடுத்து இதுக்கு வந்து ஒரு ஓப்பன் கேலிப்ரேஷஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓப்பன் கேலிப்ரேஷஸ் கொடுத்துட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்சிடி டேட்டா நம்ம அங்கே எப்படி ரைட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்போ கேப்ஸ் லாக் எல்சிடி கண்ட்ரோல் ஸ்பேஸ் அப்படின்னா எல்சிடி டேட்டா யூனிட்டு இது எல்லாமே நம்ம ரைட் பண்ண ஃபங்க்ஷன்லாம் வந்துடும். அந்த எல்சிடி டேட்டா அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. அப்போ எல்சிடி டேட்டான்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங் அப்படிங்கிற வேரியபிள் தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணுங்கள். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத வந்து காப்பி பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணுங்கள், இன்சைடில் வந்து டேட்டா கவுண்ட் எந்த பொசிஷனில் வந்து நம்ம டேட்டாவை எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ளே சொல்லணும். ஓகே, கண்ட்ரோல் இஜெட், ஓகே கண்ட்ரோல் சி. இந்த ஸ்ட்ரிங்கிறத வந்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். ஏன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க வேரியபிள் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். அப்போ ஸ்ட்ரிங்குங்க தான் இருந்தது. அப்போ 0th பொசிஷன் வந்து வெல்கம்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணும், இந்த டேட்டா கவுண்ட் தான் நமக்கு என்ன ஆகுது, கவுண்ட் ஆகுது. அப்போ இந்த டேட்டா கவுண்ட் ஸ்ட்ரிங் கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ ஸ்ட்ரிங்கில் டேட்டா கவுண்ட் 0 அப்படின்னா நாங்கள் டேட்டா கவுண்ட் வந்தப்போ என்ன ஆகும், இது 0ன்னு வரும். அப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் 0 என்ன இருக்குது, W. ஸ்ட்ரிங் ஆஃப் 1 E. ஸ்ட்ரிங் ஆஃப் 2 வந்து என்ன இருக்குது, L. ஸ்ட்ரிங் ஆஃப் 3 வந்து பார்த்தீங்கன்னா C. ஸ்ட்ரிங் ஆஃப் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா O. ஸ்ட்ரிங் ஆஃப் 5 வந்து M. ஸ்ட்ரிங் ஆஃப் 6 வந்து E அப்படின்னு இருக்குது. வெல்கம் அப்படிங்கிற டேட்டா லிஸ்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இது கீழே வந்து உங்களுக்கு டிலே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பிரிண்ட் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 millisecond வந்து டிலே யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிஃபால்ட் டிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாமா. அப்போ எண்ட் ஆஃப் லைனில் என்ன பண்ணணும், செமிகோலன் பண்ணோம். அந்த க்ளோஸ் பாக்கெட் வந்து நமக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து எண்ட் ஆஃப் லைனில் வந்து நம்ம செமிகோலனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 2 millisecond வந்து டிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்கோர் டிலே _ms அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஒரு 2 millisecond எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 milliseconds கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த எல்சிடி ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிட்டு வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும், மேலே ஃப்ரீ டிஃபைன் பண்ணணும். கண்ட்ரோல் சி. ஓகே, இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்து என்ன பண்ணலாம், எல்சிடி ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். கான்ஃபிகர் பண்ணி ஃப்ரீ டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், அந்த எல்சிடி ஸ்ட்ரிங்குங்கிறத மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஒயில் லூப்புக்கு மெயின் லூப்பில் போயிடலாம். மெயின் லூப்பில் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு அந்த ஹலோ அப்படின்னு டைப் பண்ண பாருங்க, இது எல்லாத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஹலோ, டிலே, millisecond இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஒயில் ஆஃப் 1 அப்படின்னு நம்ம வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ணலாமா. ஏன்னா நம்ம ஒயில் ஆஃப் 1 அப்படிங்கிறது எதுக்காக நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து இன்ஃபினிட்டி லூப்பில் ரன் ஆச்சு அப்படின்னா எந்த இடத்துலையும் வந்து ஸ்டக் ஆகாது. இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாமல் இருக்கும். அப்போ ஒயில் ஆஃப் 1. அப்போ ஒயில் ஆஃப் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ஃபினிட்டி லூப்னு அர்த்தம். அந்த இன்ஃபினிட்டி லூப் வந்து எனக்கு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணு. அதை வந்து என்ன பண்ணுறேன், எல்சிடி கமாண்டு. ஓகே, எல்சிடி கமாண்ட் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு 0x80 வந்து பிரிண்ட் பண்ணு. ஓகே, 0x80 வந்து எனக்கு என்னென்னு பிரிண்ட் பண்ணணும், வெல்கம் அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், எல்சிடி ஸ்ட்ரிங்குங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணணும். இப்போ எல்சிடி ஸ்ட்ரிங்கு அதாவது டபுள் கோட்ஸ் நீங்கள் தரணும். இப்போ வெல்கம் அப்படின்னா என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ் வந்து தந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு டபுள் கோட்ஸில் வந்து வெல்கம் அப்படிங்கிற லெட்டர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும். இதுலேயே எண்ட் ஆஃப் லைனில் என்ன பண்ண செமிகோலன் கொடுத்துங்க. அடுத்து எல்சிடி கமாண்டு. ஓகே, மறுபடியும் எதுக்கு எல்சிடி கமாண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ரோல் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு 0xC0 வந்து எனக்கு என்ன பண்ணேன், எனக்கு வந்து வெல்கம் அப்படிங்கிறத வந்து விட்டுட்டு EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்சிடி ஸ்ட்ரிங்கு. ஓகே, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் வந்து அமுத்துறேன். ஏன்னா நம்ம ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதான் எல்சிடி ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன பண்ணுறேன், டபுள் கோட்ஸில் EDU ப்ராடக்ட் லேப், EDU ப்ராடக்ட் லேப், ப்ராடக்ட் லேப். ஓகே, இப்போ EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, டைப் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா EDU அப்படின்னு வந்து 3 லெட்டர்ஸ், ஸ்பேஸ் வந்தோட 4 ஆயிடுச்சு. 5 6 7 8 9 10 11 12 13 14 15 லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் நமக்கு இருக்கும், அதனால் வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. அப்போ EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகே, இப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு வந்து கம்பைல் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, எரர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இண்டிமேட் பண்ணும். எரர்ஸ் வந்து நமக்கு எதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் வந்து நான் கொடுத்தாரேன். இந்த அதில் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு, இல்லை இந்த எல்சிடி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான இன்னொரு வீடியோ கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ப்ரோட்டீவ் சிமுலேஷன் போயிடுறேன். இந்த சிமுலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிமுலேஷன் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபைல் சேவர்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா இது வந்து எல்சிடி டேட்டாக்காக நான் கிரியேட் பண்ண ஃபைலு. அதை சேவ் ப்ராஜெக்டர்ஸ் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துடுறேன். பேக் வந்து அப்படின்னா எல்சிடி ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருப்பாங்க. இந்த எல்சிடி ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்சிடி 16x2 ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, 16x2 ஸ்ட்ரிங்கு. ஓகே, அப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு நமக்கு வந்து ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ சேவ் ஆயிடுச்சு. அதே 4-bit எல்சிடி தான். இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஃபைல் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்க. ப்ரோக்ராம் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி 16x2 நம்ம எங்கே சேவ் பண்ணோமோ அங்கே வந்துருச்சு. டிஸ்கில் டிஃபால்ட்டில் ப்ரொடக்ஷனில் எல்சிடி. ஓகே, ஓகே கொடுத்துட்டு எகெயின் ப்ரோக்ராம் வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ப்ளே பண்ணேன் அப்படின்னா வெல்கம் EDU ப்ராடக்ட் லேப். அப்போ நமக்கான ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. இந்த ப்ரோக்ராமிங் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து கிளியராக ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் சென்ட் பண்ணுங்கள். இல்லை அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டாக்குமெண்ட் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான கோடிங்ஸுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.